ஒரு 2000 to 3000 பட்ஜெட்ல TWS இயர்பட்ஸ் வாங்க போறோம்னா நமக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? சாய்ஸ் அதிகமா இருக்கிறது தான். ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, அமேசான் ஓப்பன் பண்ணாலும் சரி 100+ மாடல்ஸ் இருக்கும். ஒரு மாடல் ஏஎன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு மாடல் பிக்கெஸ்ட் டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா 60 ஹார்ஸ் பேட்டரி லைஃப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமாகும். ஸோ எந்த இயர்பட்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருக்கும், எந்த இயர்பட்ஸ் மார்க்கெட்டிங் ஹைப் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப் யூசேஜ்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறது தான் மேட்டர். நான் பர்சனலாக பார்த்தது என்னன்னா, நிறைய பேர் இயர்பட்ஸ் வாங்கும்போது வெறும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க, ஆக்சுவல் ரியல் லைஃப் யூசேஜ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு இயர்பட்ஸ்ல ஏஎன்சி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனால் சவுண்ட் அவரேஜா தான் இருக்கும். இன்னொரு இயர்பட்ஸ்ல சவுண்ட் செம்மியா இருக்கும், ஆனால் கால் பண்றதுக்குலாம் கஷ்டமா இருக்கும். சில மாடல்ஸ்ல பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும், ஆனால் 1 hour யூஸ் பண்ணாலே இயர் பெயின் ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாக்ஸ் மேலே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர்ஸ் மட்டும் பார்க்காம ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு பெஸ்ட்டான இயர்பட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் CMF Buds 2A. பட்ஜெட் அரௌண்ட் 2000 இருந்தா இது கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய மாடல். இதுல 42 dB ANC சப்போர்ட் இருக்கு. ஸோ டெய்லி யூசேஜ்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். 12.4 mm டிரைவர் அண்ட் டைரக்ட் டியூன்டு ஆடியோனால சவுண்ட் கிளீனா இருக்கும், வோக்கல்ஸ் எல்லாம் கிளியரா வரும். பேட்டரி பேக்கப் பத்தி சொன்னா கேஸோட சேர்ந்து டோட்டலா 35.5 hours வரைக்கும் யூசேஜ் கிடைக்கும். யூடியூப், OTT, போட்காஸ்ட், கேஷுவல் மியூசிக் லிசனிங்க்கு கூட ரொம்ப சூட்டபிள் அண்ட் கம்ஃபர்ட்டா நல்லா இருக்கும். லாங் டைம் யூஸ் பண்ணாலும் இயர் ஃபேட்டிங்கும் கம்மியா இருக்கும். பேலன்ஸ்டு சவுண்ட், டீசென்ட் ANC, குட் கம்ஃபர்ட் வேணும்னா இந்த பிரைஸுக்கு இது ஒரு சாலிட் சாய்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் Realme Buds T310. பட்ஜெட் அரௌண்ட் 2400 ரேஞ்சில் வரும். இதுல 46 dB ANC சப்போர்ட் இருக்கு. ஸோ டெய்லி யூசேஜ்ல ஃபேன் சவுண்ட், டிராஃபிக் சவுண்ட் மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸஸை டீசெண்டா ரெடியூஸ் பண்ணும். சவுண்ட் குவாலிட்டிக்கு 12.4 mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் பஞ்சியா இருக்கும், சாங்ஸ் கேட்கும் போது எனர்ஜி நல்லா ஃபீல் ஆகும். பிளஸ் ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்கிறதுனால மூவிஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். IP55 ரேட்டிங் இருக்கிறதுனால ஜிம் அண்ட் அவுட்டோர் யூசேஜுக்கு சூட்டபிளா இருக்கும். பேட்டரி பேக்கப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கேஸோட சேர்ந்து டோட்டலா 40 hours வரைக்கும் பிளே பேக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பிரைஸ், ஃபீச்சர்ஸ், ANC, சவுண்ட் குவாலிட்டின்னு ஓவரால் பேக்கேஜா பார்த்தா அண்டர் 2500 செக்மெண்ட்ல இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருக்கும். அடுத்த ரெக்கமெண்டேஷன் OnePlus Nord Buds 3R. இந்த இயர்பட்ஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே கம்ஃபர்ட். லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் ப்ரெஷர் ஃபீல் ஆகாம கம்ஃபர்டபுளா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டிக்கு 10 mm டிரைவர்ஸ் இருக்கு, பாஸும் நல்லா இருக்கு, வோக்கல்ஸும் கிளியரா கேட்கும். 3D ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்னால மூவிஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். காலிங் குவாலிட்டியும் டீசெண்டா இருக்கும். கேமர்ஸுக்கு 47 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்கிறதுனால லேக் கம்மியா இருக்கும். பேட்டரி பேக்கப் பத்தி சொன்னா கேஸோட சேர்ந்து டோட்டல் 54 hours வரைக்கும் யூசேஜ் கிடைக்கும். டெய்லி ஆஃபீஸ் கால்ஸ், டிராவலிங், மியூசிக், கேமிங் மாதிரி மிக்ஸ்டு யூஸுக்கு இது ஒரு சாலிட் ஆப்ஷனா இருக்கும். ஃபீச்சர் ஸ்விட்ச் ஆப்ஷன் வேணும்னா CMF Buds 2+ ட்ரை பண்ணலாம். இந்த இயர்பட்ஸ்ல 50 dB ANC சப்போர்ட் இருக்கு. ஸோ சரௌண்டிங் நாய்ஸ் ரெடியூஸ் பண்றதுனால நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். டிராவல் பண்றவங்க, பஸ், ட்ரெயின், ஃபிளைட் யூஸ் அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த அட்வான்டேஜை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சவுண்ட் குவாலிட்டிக்கு 12 mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் இம்பாக்ட் நல்லா இருக்கும், டீடைல்ஸும் கிளியரா கேட்கும். கால்ஸுக்கு 6 HD மைக்ரோஃபோன்ஸ் இருக்கிறதுனால வாய்ஸ் கிளாரிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. பேட்டரி பேக்கப் பத்தி சொன்னா கேஸோட சேர்ந்து டோட்டல் 61.5 hours வரைக்கும் யூசேஜ் கிடைக்கும். பிளஸ் ஆப் சப்போர்ட் இருக்கிறதுனால EQ செட்டிங் கஸ்டமைஸ் பண்ணி சவுண்ட் உங்க ப்ரிஃபரன்ஸுக்கு செட் பண்ணிக்க முடியும். ஃபீச்சர்ஸ், ANC, பேட்டரி பேக்கப்னு ஓவரால் பேக்கேஜா பார்த்தா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு சாலிட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் Realme Buds A7. பிரைஸ் அரௌண்ட் 3300 இருந்தாலும் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது வர்த்தா ஃபீல் ஆகும். இதுல 52 dB ANC சப்போர்ட் இருக்கு. 12.4 mm டிரைவர்னால சவுண்ட் குவாலிட்டி பேலன்ஸ்டா இருக்கும். கேமர்ஸுக்கு 45 ms லோ லேட்டன்சி சப்போர்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். IP55 ரேட்டிங் இருக்கிறதுனால ஒர்க் அவுட் அண்ட் அவுட்டோர் யூசேஜுக்கு சூட்டபிள். பேட்டரி பேக்கப் பத்தி சொன்னா கேஸோட சேர்ந்து டோட்டல் 52 hours வரைக்கும் பிளே பேக் கிடைக்கும். ஒரு சிங்கிள் ஃபீச்சர்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லாம சவுண்ட் குவாலிட்டி, ANC, கேமிங், பேட்டரி லைஃப்னு எல்லா ஏரியாலையும் பேலன்ஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதனால நிறைய யூசர்ஸ்க்கு இது ஒரு சேஃபஸ்ட் அண்ட் வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருக்கும். இப்போ ஓவரால் ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்டர் 3000 பட்ஜெட்ல ஒரு சிங்கிள் இயர்பட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னா என்னோட சாய்ஸ் CMF Buds 2+ தான். ரீசன் சிம்பிள் தான். ANC, சவுண்ட் குவாலிட்டி, காலிங் பர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பேக்கப்னு எல்லா ஏரியாலையும் பேலன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு சிங்கிள் ஃபீச்சர்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லாம கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஆனா பட்ஜெட் அரௌண்ட் 2100 to 2500 ரேஞ்சில இருந்துச்சுன்னா Realme T310 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ஷன் தான். 46GB ANC, 12.4mm டிரைவர்ஸ், ஸ்பேஷியல் ஆடியோ, IP55 ரேட்டிங்னு இந்த பிரைஸுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும், டெய்லி யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் ரிலேபிளா இருக்கும். ஸோ 3000 வரைக்கும் பட்ஜெட் ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்சுச்சுன்னா CMF Buds 2 Plus, பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா Realme T310 ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஃபைனலா சொல்லணும்னா பட்ஜெட் அரௌண்ட் 2000னா CMF Buds 2A ஒரு சாலிட் ஆப்ஷனா இருக்கும். லாங் ஹவர்ஸ் கம்ஃபர்ட் முக்கியம்னா OnePlus Nord Buds 3R கன்சிடர் பண்ணலாம். ஃபீச்சர் பேக்கட் ஆப்ஷன் வேணும்னா CMF Buds 2 Plus ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பட்ஜெட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா Realme Buds T310 பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ANC, சவுண்ட் குவாலிட்டி, ஸ்பேஷியல் ஆடியோன்னு இந்த பிரைஸுக்கு செம்ம பேக்கேஜ் கொடுக்குது. கொஞ்சம் பட்ஜெட் ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்சா Realme Buds Air 7 நல்ல ஆப்ஷனா இருக்கும். 52dB ANC, ஸ்ட்ராங் சவுண்ட் குவாலிட்டி, லோ லேட்டன்சி கேமிங் சப்போர்ட், நல்ல பேட்டரி பேக்கப்னு ஓவரால் பேக்கேஜா கொடுக்குறாங்க. ரெகுலர் பிரைஸ் above 3000 இருந்தாலும் ஆஃபர் டைம்ல அண்டர் 3Kல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி உங்களுக்கு அண்டர் 3Kல கிடைச்சா இது கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கரெக்டான TWS எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா மாடல்ஸோட பையிங் லிங்கையும் வீடியோல டேக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ இந்த லிஸ்ட்ல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இயர்பட்ஸ் இருக்கா, இல்ல அப்கிரேட் பண்றதுக்கு எது யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.